ஹாய் ஓகே, உங்களுடைய ஸ்க்ரீன் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓ வந்தீங்க உஸ்தாத். ஓகே, பிஸ்மில்லா. எங்களோட சப்ஜெக்ட்ல நாங்கள் உங்களை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாடத்துல கொண்டு போறதாக பேசிக்கொண்ட இடம் ஃபெஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ் வசனங்களாக நாங்கள் ஓதி பார்க்கிறது என்ற சப்ஜெக்ட், அப்படிதானே? ஓ அதுல எங்களுக்கு பெஸ்ட்டுக்கு சில விஷயங்கள் பேசிக்கலா தேவை, அதான் நாங்கள் டே பார்ப்போம். குர்ஆனை நாங்கள் ஓதுறதுக்கு குர்ஆன் ஓத மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்றால் எங்களோட அடையாளங்களும் எழுத்துக்களும் தேவை. சரியா? இது டவுட் இல்லை தானே? அடையாளங்கள் தேவை, எழுத்துக்கள் தேவை. இரண்டுமே. சில பேருக்கு அடையாளங்கள் இல்லாம ஓதலாம், ஓரளவுக்கு ஓதலாம். ஆனா மிச்சம் மெக்யூரேட்டா சரியா பிராக்டிஸ் பண்றதுக்கு கட்டாயம் அடையாளங்கள் தேவை, குறியீடுகள் தேவை. சரி, இதான் நான் முக்கியமான குறியீடுகள். இந்த குறியீடுகள் உங்களுக்கு இந்த பேர்ல தெரியுமா அல்லது வேற பேர்ல தெரியுமா? இந்த பேர்ல தான் சார் தெரியும். ஓகே, குட், நல்ல, மாஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று தரேன். உங்களோட ஸ்க்ரீன்ல ஒரு சார்ட் ஒன்று வரும். இந்த சார்ட்ல ஒவ்வொரு எழுத்துக்களாக ஒவ்வொரு அடையாளங்களாக வரும். வர வர அதே பேர்கள் நீங்க சொல்லிக் கொண்டு போகணும். ஓகே. ஃபத்ஹ் மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், சத்து, சுக்கூன், ஃபத்ஹ் மத்து, லம்ம மத்து, ஃபத்ஹ் ஃபத்ஹத்துன், கஸ்ர் மத்து, ஃபத்ஹத்தைன், லம்மத்துன், கஸ்ரத் கஸ்ரத்துன், லம்மத்துன், சத்து, கஸ்ரத்தைன், கஸ்ர் மத்து, லம்ம மத்து, சுக்கூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். வெரி குட், மாஷா அல்லாஹ். ரெண்டு இடத்துல பிழை போட்டேன். ஒன்று, எங்களுக்கு இந்த சார்ட்டுக்குள்ள பிழை எடுக்கிற ஏன்னு சொன்னா, ஒன்று நீங்க ஒரு 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 அடையாளத்தை ரிப்பீட் பண்ணப்படாது. ரெண்டு மூணு தடவைக்கு சொல்றதுக்கு போகப்படாது, குழம்ப கூடாது, தயக்கமிக்கப்படாது, ஸ்ட்ரகிள் ஆகப்படாது. ஃப்ளோ ட்ரெக்ல நான் சொல்லி கொண்டு போகணும். அதுல அர்த்தம் அப்பதான் எங்களுக்கு இந்த அடையாளங்களோட பரிச்சயம் நீக்குது. எந்த அடையாளத்தை எந்த ஸ்பாட்ல பார்த்தாலும் எங்களை எங்களோட எங்களோட ரீடிங் மிக மிக குயிக் ஆகிக்கும், அது சரியாயிக்கும், தைரியமாயிக்கும், குழம்பாமைக்கும்ங்கிறது. எனவே நாங்க அந்த வகையை வச்சு தான் இதை பார்த்தோம். இதுல மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு 19 சரி. ஸோ நீங்க இதுல பாஸ், இந்த ஆக்டிவிட்டியில பாஸ் தான் சிஸ்டம். இதுல ரெண்டு பிழை எடுக்கலாம். ரெண்டு பிள்ளைக்கு கூட வந்தா நாங்க இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு அடுத்த ஒர்க்கு நாங்க போக வேண்டியது அதிகம். அல்ஹம்துலில்லாஹ், அது எங்களுக்கு ஓகே. ஓகே, நாங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரோம். ஒரு சேலஞ்சான ஒரு பகுதி எங்கள்கிட்ட இருக்குது. அது என்ன பகுதி என்றால், இப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் எல்லாம் தெரியும். சொற்களும் எங்களுக்கு இப்போ அலிஃப்ல இருந்து யா வந்து சொற்களாகி ஒரு ஜாயின் பண்ணப்பட்ட சொற்களாக தெரியும். ஆனா எழுத்துக்களும் தெரியும், சொற்களும் தெரியும். ஆனா குர்ஆனை நாங்க சூறாக்களாக பக்கம் பக்கமாக ஓத போனா எங்கட ஓதலுக்கும் நாங்க அடையாளப்படுத்துற காரிமார்கள் யாரு? மிஷாத் ராஷித் ஆயிக்கலாம், ஆஹ் ஆஹ் ஹசன் ஹுசைனி ஆயிக்கலாம், ஹுசைனி ஆயிக்கலாம், மின்ஷாவி ஆயிக்கலாம். இப்படிப்பட்ட காரிகளுக்கும் இடையில நான் டோன செல்லல, அவங்களோட உச்சரிப்புக்கும் எங்களோட உச்சரிப்புக்கும் நல்ல பெரிய வித்தியாசம் உண்டு, விளங்குறதா அவங்களுக்கு? ஓ அப்படி நீங்க அடையாளப்படுத்திக்கீங்களா? அதான் இங்க முக்கியமான கேள்வி. ஓ அடையாளப்படுத்தினா மட்டும்தான் எங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு சக்சஸ். அடையாளப்படுத்த விளங்குது இல்ல, அப்படி இல்லை நான் ஒரு அவங்கள போலதான் நிக்குதுன்னா எங்களுக்கு கிளாஸ் தேவையில்லை. சரியா? அப்ப எங்களுக்கு உண்மையில அந்த அந்த கெப் ஒண்டிக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியுமான அதே எழுத்துக்களை தான் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அழைப்புல இருந்து வரைக்கும் தெரியும். Right. அந்த கெப்பை நாங்க ஃபீல் பண்றது தான். ஓகே, அதான் சொல்ற, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு அதான் முடிச்சுட்டு வருமா? அதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படி வெயிட் பண்ணுவலாம். சாரி, ஸ்கிரீன் வந்துக்குதா? ஓ உஸ்தாத் வந்தீங்க. ஓகே, இப்போ நாங்க அடையாளங்களுக்குள்ள பார்த்து பேசிட்டோம். இப்போ நாங்க அடுத்த முக்கியமான பகுதிக்கு போவோம். சவால் மிக்க பகுதியை நான் பார்த்து கொண்டு. எனவே இந்த கெப்பை நாங்கள் ஃபீல் பண்றதான் இன்ஷா அல்லாஹ் எங்கள்ட இந்த வசனங்கள் ரீதியான பயிற்றுவிப்பு உங்களுக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு தாரத்துக்கு எங்கட சக்திக்கு உட்பட்ட வகையில் முழுமையாக தாரது ட்ரை பண்றோம். இப்ப நாங்க அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். இப்ப எங்களுக்கு நாங்க வசனங்களாக ஓதி கொண்டு போற நேரத்துல எங்களுக்கு வர முதலாவது ஸ்ட்ரகிள் ஒன்றிக்கிறது என்றால், வசனங்களை நாங்க எப்படி நிப்பாட்டி கொண்டது. அந்த குழப்பம் எங்களுக்கு எந்த இடத்துலயும் வரக்கூடாது. நீங்க அப்படி என்ன சரி குழப்பத்தை நீங்க உங்களுக்கு அறிமுகம் இல்லாத வசனங்களை ஓதுற நேரத்துல இப்படியான குழப்பம் வந்திக்குதா உங்களுக்கு? இல்லாட்டி வரலன்னுச்சுன்னா தேவையில்லை, வந்தீங்கன்னா கட்டாயம் பார்க்கணும் தான் தேவை.
வந்தில்ல. வந்து இல்ல. இப்ப எந்த இடத்துலயும் எப்படி நிப்பாட்டலாம் என்ற ஒரு ஐடியாவோட இருக்கிறீங்க. அப்படித்தானே? ஓம். நான் சொல்றேன் வசனத்துல முடிவு மட்டுமல்ல, வசனத்துல இடையில ஓதிக்கொண்டு போற நேரத்திலையும் நாங்க அந்த முறைகள்ல நிப்பாட்டி ஓதலாம். பிரச்சனை வரல. ஓம். அப்படித்தானே? சரி. ஓம். நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல அந்த விஷயங்களை வச்சுக்கிறேன். இந்த விஷயத்த நீங்க இப்ப எதிர் வாசிச்சு பார்க்கலாம். டவுட் வந்துச்சுன்னா நீங்க உள்ள தேடலாம். எந்த ஒரு வசனத்திலையும் எந்த இடத்துல நிப்பாட்டத்திலையும் எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. சரி, நான் ஒரே உதாரணம் இருக்கிறேனே. இப்ப நீங்க இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. இந்த வசனம் மட்டும் ஓதி கொண்டு வாரீங்க, இதுல நிப்பாட்டணும். இப்ப உங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டு நிப்பாட்ட போறீங்க, எப்படி நிப்பாட்டுறது? சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். வெரி குட். அப்ப விஷயம் கிளியர். அப்ப நான் அதுக்கு மேல அந்த விஷயங்களை பேசல. உங்களோட நல்லவன கவனத்துல கொண்டு அப்ப இந்த மூன்று விஷயங்கள் இருக்கிற. சரி, அதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்ப எங்களுக்கு அடுத்த முக்கியமான பகுதி, குர்ஆனை நாங்க ஓதுறதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் தேவை. இப்பதான் நாங்க ஓத போறோம். அதுல ஒன்று உச்சரிப்பு, எழுத்துக்கள் உச்சரிப்பு, இரண்டாவது இராகம் என்ற பகுதி, மூணாவது சட்டங்கள் என்ற பகுதி. இதுல இந்த ராகம் என்ற பகுதி நாங்க தனியே நோட்ஸ் எடுத்து படிப்பிக்கிறது அல்ல. இது நீங்க நீங்க உங்கள்கிட்ட உருவாக்கி கொள்ற ஒரு விஷயம், ராகம் என்ற பகுதி. சரி, ராகத்தை பொறுத்த வரைக்கும் இது உங்களோட இயல்பான டோன்ல நீங்க ஓத போற உண்டு. நீட்டுதல் என்ற கன்செப்ட் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு நீட்டத்தை ராகம் எடுக்கிறதுல பெரிய பகுதியை சக்சஸ்ஃபுல்லா வச்சுக்கொள்ளையிலும். அடுத்த முக்கியமான விஷயம், ராகம்ங்கிறது உங்களோட இயல்பா உள்ள விஷயம். உச்சரிப்புங்கிற விஷயத்த நாங்க உங்களுக்கு படிப்பிக்க போறோம். அப்ப ரெண்டும் ஒன்றோட ஒன்றே செய்ய போகுது, மிக்ஸ் ஆக போகுது. ஃபேஸ் டு ஃபேஸ் உங்கள்ட்ட இயல்பா இருக்கிற ஒன்று உங்களோட இயல்புக்கு புறம்பாக இருக்கிற ஒன்றும் உங்களோட சேரப்போகுது. எனவே ஓதல்ல தப்பு தவறுகள் வாரத நாங்க ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அதை நாங்க மேக்சிமம் குறைச்சி கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இது ரெண்டையும் சரி பண்ற வரைக்கும் எங்களோட பாடம் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, மத்த பத்தி தெரியுதான் இன்ஷா அல்லாஹ் படிச்சிட்டீங்கன்னா. மத்த பத்தி தெரியுமா தெரியாதா? ஆன்சர் பண்ணணும். ஓ உஸ்தாத், தெரியும். 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 சரிடா, உங்களுக்கு தெரியாத போய் தான் சொல்லி தரணும். சும்மா அலட்டி கொண்டிருக்கப்படாது. இதுல பேர் என்ன? மத்து லாசிம். மது லாசிம். அப்ப மது வாஜிபுக்கு என்ன சொல்ற, எப்படி வரும்? மது ஜாயிஸுக்கு எப்படி வரும்? மது லாசிம் என்ற மது முன்ஃபசிலுக்கு எப்படி வரும்? மது முத்தசிலுக்கு எப்படி வரும்? சரி, உங்களுக்கு மது மது தெரியுமே அது. சரி, இந்த மது மது தெரியுமே இந்த அடையாளம். இப்ப மது லாசிம்னு சொல்றீங்க தானே, மது லாசிமா தெரியும் தானே? ஓ உஸ்தாத். தெரியுமா தெரியாதா? குழப்பம் கொள்ளப்படாது. தெரியாட்டி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. தெரியுமா தெரியாதா? தெரியா. தெரியாது. அப்ப தெரியாம இருக்கணும். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் மது தான். மதுர அடையாளம். அடையாளங்கள் என்று சொன்னா எல்லாம் வரும். மதுர அடையாளம் என்று சொன்னா இதுதான் வரும். சரியா? இந்த மதுர ஓகே. அடையாளம் நல்லா கேட்டுக்கொள்ளணும். மதுர அடையாளம் எந்த இடத்துல வந்தாலும் நீ கட்டாயம் இப்போதைக்கு 6 அளவு 3 செகண்டுக்கு நீட்டியே ஓதும். வேற ஒண்ணும் உங்களுக்கு தேவையில்லை. தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? மத்தினுடைய எந்த அடையாளங்கள், இப்ப அடையாளங்கள் என்று சொல்றோம், ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம் மத்து அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள், இதுகள் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க நீட்ட வேண்டிய அளவு எவ்வளோ? 2 கவுண்ட், 2 அளவு. ஒரு விரலை நீட்டுறது மடக்கிறது என்ற அந்த அளவுக்கு உள்ளால விளங்கித்தானே? ஓ சரி. உஸ்தாத். இப்ப இதுல வந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான மத்து. இதுல என்ன மத்து, இதுல எத்தனை அளவுக்கு நீட்டணும், இதுல பேர் தெரியுமா, என்ன தெரியும்? இதுல தெரிஞ்சதை தெரியுமென்னு சொல்லணும், தெரியாது தெரியாம கேட்டும் பிரச்சனை இல்லை. தெரியும் உஸ்தாத். இந்த வசனத்தை ஓதுங்க பார்ப்போம். إياك نعبد وإياك نستعين. எஸ். இப்போ ஈயாக்க வ ஈயாக்க இந்த ரெண்டு யாழ் நீட்டத்தை விடவும் இந்த இடத்துல நீட்டினது கூடுதலா நீட்டினீங்களா, கொஞ்சமா நீட்டினீங்களா, சேம் அளவு நீட்டினீங்களா? கூடுதலா. கூடுதல் நீட்டினீங்க. என்ன காரணத்தை கொண்டு கூடுதலா நீட்டினீங்க? இப்ப எனக்கு அது விட தேவை. அப்படிதான் ஓதி பழக்கம் ஏன்னா, அப்படித்தானே? காலம் ஓ தொட்டு உஸ்தாத். காலம் தொட்டு தொட்டு சின்ன புள்ள முண்டை செடி நேசர்ல இருந்து அப்படி ஓதி பழகி காதாயம் மோதிரத்தையும் அப்படி கேட்டு பழகி அப்படியே பழகிட்டு. சரி, ஓகே. நாங்க அன்றைக்கு அந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம். கடைசி பாயிண்ட் இது. இதுல உள்ள மத்து பேர் தேவையில்லை. நான் இப்ப உங்களுக்கு பேரை விளங்கப்படுத்தல. மதுரை பேரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பா போனது பின்னால மதுரை பேரெல்லாம் பார்ப்போம். இதுல ஒரு முக்கியமான மத்து உண்டு. அதுக்கு நாங்க சொல்றது
நிறுத்தி ஓதும் இடத்திலே வரக்கூடிய மத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்க்க போறோம். பாருங்க, நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படை. நிறுத்தி ஓதும் இடத்தில் வசனத்துல கடைசி சொல்லல, நல்லா பாத்துக்கணும். இப்ப இதுல நிப்பாட்டுறதாய்க்கலாம் அல்லது இந்த இடத்துல நிப்பாட்டுறதாய்க்கலாம், எந்த இடத்துல நிப்பாட்டுறதாலும் பிரச்சனை இல்லை. நிறுத்தி ஓதுகின்ற இடத்துல நீட்டுதல் தொடர்பான மத்து நான் பார்க்க போறோம். தாய் இதுல மொத்தம் 3 பாயிண்ட் செய்யுது. நாங்க நிறுத்துற இடம் நாங்க குறிப்பிட்ட இடத்துல நிறுத்துறமே அந்த எழுத்துக்கு நாங்க சுக்கூன் வச்சு நிறுத்துகின்ற சந்தர்ப்பமாக ஈக்கோணும். நல்லா கேட்டுக்கிறோம். நாங்க நிறுத்துற இடம் சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறது ஆயிக்கணும். 2வது முக்கியமான பாயிண்ட், அதுக்கு முன்னால் மத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன? மத்தின் அடையாளங்கள்ல உண்டு பத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லமு மத்து, ஏதாவது ஒன்று வந்திக்கணும் அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணும். இங்க என்ன வந்திக்குது? மத்தினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. 3வது பாயிண்ட், அப்படி ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நடந்துச்சென்றால் 3வது அந்த எழுத்தை, அந்த மத்தினுடைய எழுத்து சுமந்து வரக்கூடிய எழுத்து ஆகிக்கலாம், மத்தினுடைய எழுத்துக்கு முன்னால வரக்கூடிய எழுத்து ஆகிக்கலாம், அதை நாங்க 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு 2 அல்லது 3 செகண்டுக்கு நாங்க நீட்டி ஓதுவோம். இல்லைன்னா இது உஸ்தாத். சரி. இப்ப இதுல ஈயாக்க நிப்பாடுறனால நம்ம எப்படி நிப்பாடுறோம்? நிப்பாடு காட்டுங்க பாப்போம். إياك نعبد وإياك. திருப்பி வருங்க. once more repeat. إياك إياك نعبد وإياك. ஓகே, குட். இத உங்களுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க என்றால் புதிய விஷயங்களை வசனங்களை பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட்லேருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த முக்கியமான கான்செப்ட் அடுத்த பாடத்தை கொண்டு போவோம். படித்த விஷயங்களை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கோங்கம்மா.